இந்த வாரம் கல்கி அவதாரம் ஃபைனலி நம்ம லாஸ்ட் அவதாரத்துக்கு வந்தாச்சு. மச்ச அவதாரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கல்கி அவதாரம். கல்கி அவதாரம் வந்து அது ஒரு சின்ன இதாக தான் வரும். கிருஷ்ணர் அவதாரம் அளவுக்கு நிறைய ஒன்றும் சொல்றதுக்கு இருக்காது. கல்கி அவதார கான்செப்ட் வந்து என்னது? கிருஷ்ணர் வந்து குதிரை, ஒரு வெள்ளை குதிரை வச்சு கல்கி அவதாரம் எடுப்பாரு, தீமைகளை அழிக்க வருவாரு அப்படிதானே சொல்லுவாங்க. ஸோ நான் ஏன் பாபாவை வந்து கல்கி அவதாரத்துக்கு கூட நான் கம்பேர் பண்றேன்னா, பாபா கிட்ட உண்மையாவே குதிரை இருந்துச்சு. ஆக்சுவலா போட்டோல வெள்ளை கலர் மாதிரி போடுவாங்க. பட் அது வெள்ளை கலர் குதிரை கிடையாது. அது ஒரு சாம்பல் கலர் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இதுல எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பாபா கிட்ட குதிரை இருந்துச்சு. இந்த சாவடி ப்ரொசெஷன் நடக்கிற நேரம்லாம் பார்த்தோம்னா, பாபா போகும்போது ஃப்ரண்ட்ல வந்து குதிரை போகும். அவர் குதிரையெல்லாம் உட்கார மாட்டேன்னு சொல்லிருவாரு பாபாவ. அதுலயோ அந்த சேரியட்லயோ உட்கார மாட்டேன்ருவாரு. அவர் நடந்து தான் போவார். பாபா வந்து அந்த மாதிரிலாம் அவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லிருவாரு. ஆனா குதிரையை அலங்காரம் பண்ணி அவரை வந்து அந்த ஊர்வலமா கூட்டிட்டு போகும்போது, அந்த பகவான் வந்து ஊர்வலம் போறாருல, அப்போ இப்போ குருவாயூரப்பர் இதெல்லாம் எலிஃபென்ட் மேல குருவாயூரப்பரை வச்சு கூட்டிட்டு போவாங்க. இப்போ திருச்செந்தூர்லலாம் தங்கத்தேர்ல முருகர் வந்து போவாரு. அந்த மாதிரி இப்போ நம்ம கல்கி அவதாரம் சொல்ற பட்சத்துல நாராயணர் நம்மளுக்கு வந்து, ஸோ நாராயணர் வந்து குதிரை மேல போவாரு அப்படின்னு தானே அர்த்தம் நம்மளுக்கு. அதே மாதிரி பாபாவுக்கு உண்மையாவே குதிரை இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த குதிரை கான்செப்ட் கேட்டோடனே பாபா தான் நம்மளுடைய கல்கி அவதாரத்துல வந்து இன்ட்ரெஸ்டிங் கதை என்னன்னா, அந்த குதிரை வந்து பாபாவுக்கு ஆரத்தி பாட்டு நடக்கும்ல, பாபாவுக்கு ஆரத்தி நடக்கும்ல, அப்போ ஆஹ் குதிரை ஃப்ரண்ட்ல நிக்குமா, அதுவும் நல்லா வந்து தலைய ஆட்டி வாலாட்டிக்கிட்டு எல்லாம் நிக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அது ரொம்ப என்ஜாய் பண்ணும் போல இருக்கு. அதுக்கப்புறம் முதல்ல வந்து பாபா உதி பூசி விடுறது அந்த குதிரைக்கு தான் உதி பூசி விடுவாராம். இந்த துவாரகமாய்க்குள்ள போனீங்கன்னா, இந்த பாபா உட்கார்ந்து இருந்த கல்லுன்னு ஒரு இதுல வச்சிருப்பாங்க. அது பக்கத்துல ஒரு குதிரை மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து காமிக்கிறதுக்காக, பாபா கிட்ட குதிரை இருந்துச்சுங்கிறதுக்காக அந்த ஒரு இது வச்சிருப்பாங்க ஆக்சுவலா. அப்புறம் இந்த குதிரை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குதிரைக்காரனுக்கு ரொம்ப காலமா குதிரை குட்டி போடாம இருந்துச்சு அப்படின்னோடனே என்ன நினைச்சிருந்தாருன்னா, குதிரை குட்டி போட்டுச்சுன்னா முதல் குட்டி பாபாவுக்கு வந்து நான் அர்ப்பணிச்சிடுறேங்கிற மாதிரி நினைச்சிருந்தாங்க. சில இதுலலாம் அப்படி யோசிப்பாங்கல்ல, நம்மளுக்கு இது வந்துச்சுன்னா கடவுளுக்கு வந்து நான் இதை கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த ஒரே வருஷத்துல குதிரை வந்து குட்டி போட்டதுல முதல் குட்டியை வந்து பாபா கிட்ட வந்து அர்ப்பணிச்சிடுறாரு. ஸோ அந்த குதிரைக்கு பேரு வந்து பாபா என்ன பேர் வச்சாரு? ஷியாம் கர்ணா. அது கூட கிருஷ்ணருடைய பேரை தான் வந்து வச்சிருக்காரு. ஷியாம் கர்ணாங்கிறது ஆக்சுவலா கிருஷ்ணருடைய பேரு. ஸோ அப்படி அந்த குதிரை பாபா கிட்டேயே தான் வளர்ந்துச்சு. இந்த நம்மளுக்கு கல்கி அவதாரம் அப்படின்னாலே இந்த குதிரையை வச்சுதான் நம்ம வந்து சொல்லுவோம் மெயின்லி. அப்படிதானே குதிரையில வருவாரு. அதனால இந்த கான்செப்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாபா கிட்ட குதிரை இருந்துச்சு. ஸோ அதனால அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பாபாவே கல்கி அவதாரமாவும் உருவெடுத்திருக்கார் அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். மொத்தத்துல 10 அவதாரமும் சேர்ந்தது தான் நம்ம சாய்பாபாங்கிறது உண்மைதான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கலிகாலத்துல பாபா தான் நம்மளுடைய கடவுள் அப்படிதானே. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாபாவே சொல்லியிருக்காரு. என்னன்னா பிரதான் அப்படிங்கிறவங்க, அதாவது இந்த லெண்டி பாகோடைய இடத்த வாங்கினவங்க, அவங்க அதை வந்து ஷிரடி சன்ஸ்தானுக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய பையன் பாபுங்கிறவங்க வந்து ஒரு பையன், சின்ன பையன் உடம்பு சரியில்லாம இருந்துட்டு இருந்தான் போல இருக்கு. அப்போ வந்து அந்த ஒரு அவங்களுக்குள்ள பூசாரி வந்து சொல்லிட்டு இருந்தாரு போல இருக்கு. அவருக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச பூசாரி, அவங்களுடைய ஃபேமிலி வந்து தத்தாராயர் கும்பிடுறது. இந்த சிவா பிரம்மா விஷ்ணு உண்டுல திருமூர்த்தி இது வந்து பாபாவே அதனுடைய அவருடைய அவதாரம்னு சொல்றதும் உண்டு. தத்தராயருடைய அவதாரமும் கூட தான் பாபா வந்து. இந்த பூசாரி என்ன நினைக்காரு, இவங்க வந்து இப்படி இந்த முஸ்லிமான பாபாவை கும்பிட்றதுனால தான் அவங்க பிள்ளைக்கு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அப்படி இப்போ ஒரு தடவை ஒரு நாள் என்ன ஆயிட்டு, அந்த பையனுக்கு ரொம்ப காய்ச்சல் இதாகி ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கான். அப்ப திருப்பியும் அந்த பூசாரியை கூப்பிடுறதுக்கு பாக்குறாங்க அந்த அவங்களுடைய ஒய்ஃப் வந்து, அதாவது இந்த சின்ன பையனுடைய அம்மா வந்து. அப்ப அந்த நேரம் அந்த அந்த பூசாரி வந்து வரும்போது அந்த பையன் மாடியில இருக்கான் போல. அப்ப அந்த மாடியோடைய படிக்கட்டு கடைசியில அவர் ஒரு காட்சி பார்க்கறாராம். பாபா வந்து அதுல உட்கார்ந்துருக்காரு போல. அந்த பூசாரி கண்ணுக்கு தெரியுது. பாபா வந்து உட்கார்ந்துருக்காரு போல இருக்கு. நீ என்ன நினைக்கிற? நான் தான் இந்த வீட்டோடைய பாதுகாவலர் அப்படின்னு வந்து சொல்றாராம். அப்போ இவர் சொல்றாராம், அப்படி நீங்க இருக்கிற பட்சத்துல அந்த பையன் வந்து இப்ப உடனே அவனுக்கு சரியாக ஆரம்பிக்கணும். அவன் வந்து பால் குடிக்க ஆரம்பிக்கணும். ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கான்
அப்புறம் சரியாயிட்டுன்னா நான் ஷிரடி வந்து ₹125 போடுறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு போல இருக்கு. நினைக்கிறாரு. மீன்ஸ் அந்த இடத்துல அவரு தெரியிற பட்சத்துல அவர்ட்ட பேசுற மாதிரி தானே. ஸோ அப்போ சரின்ட்டு பாபா சொன்ன உடனே சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. உண்மையாவே அந்த பையன் அடுத்த ஒரு 5, 10 நிமிஷத்துல பால் குடிச்சான் போல இருக்கு. கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சு நடமாட ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு. அடுத்த நாள் வந்து சரியாயிட்டான் அவன் வந்து. ஸோ அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டியதில்ல. அந்த பூசாரி ஷிரடிக்கு போய் அந்த தட்சிணாவை செலுத்தினாரு. அதுக்கப்புறம் பாபாவுடைய பக்தர் அவர் மாதிரி தானே ஆவாரு அதுக்கப்புறம் வந்து. ஸோ பாபா நம்மளை ரட்சிப்பாரு நம்ம நினைக்கிற பட்சத்துல கண்டிப்பா பாபா தான் நம்ம வீட்டுடைய கடவுளே அவர்தான். அவரே எந்த ரூபத்துலனாலும் வந்து நம்மளை பாதுகாப்பாரு, பாதுகாத்துட்டு இருப்பாரு. அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேணும். ஸோ இந்த கலியுக கடவுளா பாபா இருந்து நம்ம ஒவ்வொரு வீட்லயும் நம்மளை வந்து பாதுகாப்பாரு. நம்மளையும் நம்ம குடும்பத்தார்கள் எல்லாரையுமே வந்து அவர் பாதுகாப்பாரு. அதனால எல்லாரும் பாபாவை நல்லா பிடிச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். பாபா கிட்ட சரணடைங்க. பாபா உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. பாபா கிட்ட யாரெல்லாம் அடைக்கலம் ஆகுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாபா கண்டிப்பா நல்லது பண்றதுக்காக அவர் காத்துட்டு இருக்காரு. ஸோ பாபாவின் பாதங்களை சரணடைவோம். இதோட நம்ம இவ்வளோ நாளா பார்த்துட்டு இருந்த பாபாவின் தசாவதாரம் கான்செப்ட் இதோட முடியுது. தசாவதார கான்செப்ட்ல வந்து பாபா எப்படிப்பட்ட ஒரு அவதார புருஷர் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இன்னும் 10 மடங்கு பாபா மேல உங்களுக்கு நம்பிக்கை கூடியிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு அவதாரம் நான் சொல்ல 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 ஒவ்வொரு அடியா உங்களுடைய நம்பிக்கை கூடியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்க 10 அவதாரம் பார்க்கறதுக்கு முன்னால இருந்ததை விட நான் நினைக்கிறேன் 10 மடங்கு உங்களுக்கு நம்பிக்கை கூடியிருக்கும். ஸோ அந்த நம்பிக்கை கூடுற பட்சத்துல கண்டிப்பா உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக தீரும். பாபா தீர்த்து வைப்பாரு அப்படின்னு நம்புங்க. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்ங்கிற மந்திரத்தை சொல்ல பழகுங்க. எப்படி பிரகலாதர் வந்து ஓம் நமோ நாராயணான்னு சொன்னாரோ நம்ம பிரகலாதனா நம்ம இருக்கணும். அந்த பிரகலாதன் கதையை எப்பவுமே யோசிச்சுக்கோங்க. நம்ம வந்து பிரகலாதனா இருந்தாலே பாபா நம்மளுக்கு எப்பவுமே நம்மளை வந்து பாதுகாத்துட்டு இருப்பாரு. சாய்ராம், சாய்ராம், சாய்ராம்.